வெல்கம் டு பேக் அண்ட் பைட் ஃபுட் கேலரி. இன்றைக்கி நான் தூதுவளை ரசம் வைக்க போகிறேன். தூதுவளை இலையை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் காரசாரமாக வைக்க சீரகம், இந்த இலை, இது மூணையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கிறேன். இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் இந்த மசாலாவை போட்டுடலாம். தக்காளியை மசிச்சு வச்சுருக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் காயாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மிக்சியில் அடிச்சுக்கிறேன். இதோட மல்லித்தலை, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன். தக்காளி அரைச்சி இதில் போட்டிருக்கேன். இந்த உப்பு, அப்புறம் மல்லியும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே வரமிளகா வேணுன்னா போடலாம். வரமிளகா நான் போட மாட்டேன் ரசத்துக்கு. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. பெருங்காயத்தை போட்டுட்டு ஊற்றிடுங்க. இது நுர கட்டினோடனே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நுர கட்டினோடனே இறக்கிடலாம். தூதுவளை ரசம் ரெடி. சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். காய்ச்சலாக இருக்கிறவங்களாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது.